Let us go on more about Companies Act. Companies Act 2013 வந்தது பிறகு அது வரதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் கம்பேர்ட் டு 1956 ஆக்ட். 1956 ஆக்டில் 2006 to 2009 was facing, during those 3 years was a major changes happening in the Companies Act 1956 சொல்லலாம். அதுக்கு பிறகு it was like a necessity that we have to bring a specific act with lot of changes brought in. அதுதான் வந்து 2013 ஆக்ட். And எப்பவுமே ஒரு ஆக்ட் வரும்போது you have to remember that whenever an act is brought, there will be a bill first. ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி வந்து ஒரு பில்லாக கொண்டு வரும். ஓகே, பில் இஸ் அ டிராஃப்ட் ஒன். ஓகே, இந்த பில்லை 3 பேர் ரீட் பண்ணுவாங்க. த்ரீ செட் ஆஃப் ரீடிங்ஸ் போகும். ஓகே, ஸோ ஒரு டிராஃப்ட் பில்லு கொண்டு வருவாங்க. இது 3 செட் ஆஃப் ரீடிங்ஸ், தட் இஸ் அந்த கமிட்டி ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு வந்து ஸ்பெசிஃபிக் அத்தாரிட்டிஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி 3 செட் ஆஃப் ரீடிங்ஸ் போகும். அதுக்கு பிறகு வந்து லோக்சபா, தட் இஸ் சிம்பிளாக சொல்லணும்னா பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும். ஓகே, இட் ஹாஸ் டு பி பாஸ் இன் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்னா உங்களுக்கு தெரியும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்லிமெண்ட்னா என்ன டிஃபைன் பண்ணுறாங்க? லோக்சபா இருக்கிறது, ராஜ்யசபா இருக்கிறது அண்ட் பிரசிடென்ட் இருக்கிறது தான் நம்ம வந்து பார்லிமெண்ட் சொல்லுவோம். அப்போது லோக்சபாவில் பாஸ் ஆகணும், ராஜ்யசபாவில் பாஸ் ஆகணும். அண்ட் இது பாஸ் ஆன பிறகு லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பாஸ் ஆன பிறகு தான் வந்து வில் கோ ஃபார் பிரசிடென்ட் ஓகேன்னு சொல்கிறது, பிரசிடென்ட்டோட அசென்ட். ஸோ திஸ் இஸ் லைக் அ நார்மல் ஸ்டெப். இது எப்போவுமே வந்து ஒரு பில்லேருந்து ஆக்டாக மாறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் இது. அப்போது எப்போவுமே லோக்சபா அண்ட் ராஜ்யசபா போத் த ஹவுசஸ் மே நாட் பி ஆல்வேஸ் ஆக்டிவ். ஸோ சம் 3 months 6 months இது ஆக்டிவாக இருக்கும், 3 months 6 months அது ஆக்டிவாக இருக்கும். இப்போ 2 ஹவுஸுமே ஆக்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஆக்டாக வரணும்னா 2 ஹவுஸுங்க பாஸ் பண்ணணும். அது மெஜாரிட்டி வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணி அசன்ட் கொடுத்து இட் வில் கம் as an ஆக்ட். அந்த மாதிரி 2013 ஆக்ட் வந்தது எப்போ பார்த்தீங்கன்னா 2009லேயே பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் 2009லேருந்து அந்த ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஏன்னா 2006 to 2009 தான் மேஜர் சேஞ்சஸ். 2009லேயே வந்து பில்லை கொடுத்துட்டாங்க. பட் ஃபஸ்ட்டு பாஸ் ஆனது லோக்சபாவில் 2012 தான் பாஸ் ஆகுது. ஏன்னா அவ்வளோ சேஞ்சஸ், அவ்வளோ டிராஃப்ட் பில் தானே, அவ்வளோ சேஞ்சஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ 2012 18 December தான் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் ஆகுது லோக்சபாவில். ஸோ இதில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோக்சபாவில் பாஸ் ஆச்சு. Then it took almost 8 to 9 months, 8 months accordingly. So 2013ல ராஜ்யசபால பாஸ் ஆச்சு. ஓகே, 8th August. 18th December 2012லேருந்து கிட்டத்தட்ட 8 மாதம் தேவைப்பட்டுச்சு. 8th August 2013ல ராஜ்யசபால பாஸ். அதுக்கு பிறகு பிரசிடென்ட்டோட அசன்ட் எடுத்தது August 29th August 2013. அதனால இந்த ஆக்ட் வந்து இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்கும். ஓகே, அதோட பிஹைண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3-4 வருஷம் நடந்தது. ஸோ பிரசிடென்ட்டோட அசன்ட் வந்த பிறகு தான் வி கால் திஸ் எஸ் அ செப்பரேட் ஆக்ட். ஓகே, சம்டைம்ஸ் இது ஆக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, சம்டைம்ஸ் வந்து நம்ம ஆர்டினன்ஸுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, வி யூஸ் அ டேர்ம் கால்ட் அஸ் ஆர்டினன்ஸ். அது என்ன ஆர்டினன்ஸ்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் ரொம்ப அவசரமாக ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியது இருக்கும். அந்த டைமில் லோக்சபா ராஜ்யசபா போத் ஹவுசஸ் வில் நாட் பி ஆக்டிவ் ஆல்வேஸ் இல்லையா. அப்போது ராஜ்யசபா லோக்சபாக்காக வெயிட் பண்ணாமல் பிரசிடென்ட் அப்போதைக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. பட் பிரசிடென்ட்டுக்கு ஃபுல் பவர்ஸ் இருந்தாலும் this is exclusive power of the president. Presidentக்கு வந்து ஃபுல் பவர்ஸ் இருந்தாலும் அக்கார்டிங்லி, ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரினால அக்கார்டிங்லி பாஸ் ஆகிட்டு தான் வந்து வெளியில் வரணும். இஸ் இட் ஓகே? ஸோ இட்ஸ் அன் ஆர்டினன்ஸ் பவர். ஆர்டினன்ஸ் பவருங்கிறது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் வில் டேக் கேர் ஆஃப் த இமிடியட் பாசிங் ஆஃப் த ஆக்ட். அதனால் அது ஆக்ட்னு சொல்ல மாட்டாங்க, ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இங்கே நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. பட் அதுக்கு பிறகு 2019ல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆர்டினன்ஸ் வந்தது. ஆர்டினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு தான் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து திரும்ப அது ரெனியூவல் பண்ணுற மாதிரி பண்ணணும். திரும்ப பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணி அது ஓகேன்னு சொல்லணும். அது மாதிரி ஆக்டாக பாஸ் ஆகிற வரைக்கும் மாறிட்டே இருக்கும். ரைட்? ஸோ இந்த 3 ஸ்டேஜுக்கு பிறகு வி ஹாவ் லைக் சம்திங் கால்ட் அஸ் ஆக்ட். இதில் 2013 ஆக்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் ஸோ மச் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி, ஸோ மச் ஆஃப் மேஜர் சேஞ்சஸ் brought in. ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா 1956 ஆக்டில் 13 சாப்டர்ஸ் தான் இருந்தது. பட் இங்கே 29 சாப்டர்ஸ் தேவைப்பட்டுச்சு. 13லேருந்து 29 சாப்டர்ஸ். தட் இஸ் டிவிஷன் ஆஃப் செக்ரிகேஷன் சொல்லலாம். ஓகே, எல்லாமே வந்து ஒரே இடத்துல கொடுக்கறது போல டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க வேண்டியது இருந்தது. அதில் செப்பரேட் சாப்டர்ஸ் புதுசாக கொண்டு வந்தது வந்து என்னென்னா, செப்பரேட் சாப்டர்ஸை புதுசாக கொண்டு வந்து என்னென்னா, ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர்ஸ்க்குன்னு செப்பரேட் சாப்டர், கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு செப்பரேட் சாப்டர், நிதி கம்பெனிஸ், நிதி ரிலேட்டட் கம்பெனிஸ் இருக்காங்களே அவங்களுக்கு செப்பரேட் சாப்டர், NCLT நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல், நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல். முன்னாடி CLBன்னு இருந்தது, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கோ. கம்பெனி லா போர்டுன்னு இருந்தது. கம்பெனி லா போர்டு இனிமேல் வேண்டாம்னு சொல்லிட்டு நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல்னு கொண்டு வந்தாங்க. நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல்.
ஸோ ஏதாவது கோர்ட் ரிலேட்டட் கேசஸ், தட் இஸ் கம்பெனி ரிலேட்டட் கேசஸ் இருந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போக, ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு போகாமல் யூ கேன் டைரக்ட்லி கோ ஹியர் ஃபார் த நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் NCLT. இதில் சம்டைம்ஸ் நீங்கள் அக்ரீவ்டாக இருந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அப்பீல் போகலாம். ஓகே, இந்த அப்பீல் போகிறது நேஷனல் கம்பெனியில் அப்பீலேட் ட்ரிபியூனல், அதான் இந்த NCLAT, நேஷனல் கம்பெனியில் அப்பீலேட் ட்ரிபியூனல். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2013 ஆக்ட்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது செப்பரேட் சாப்டராக கொண்டு வந்தது வேணால் 2013 ஆக்டில். பட் 2006 to 9 மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வரும்போதே வந்து NCLT அண்ட் NCLT பற்றி பேசிட்டாங்க அப்போவே. ஆனால் செப்பரேட் சாப்டர்ஸ் இருக்கும்போது ஒரு ட்ரிபியூனல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கோர்ட்டுக்கு ஈக்குவலான இது, அது கோர்ட்டுக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது, கோர்ட்டே தான் அது. ஓகே, கம்பெனி லா ரிலேட்டட் கேசஸ்லாம், கம்பெனி ரிலேட்டட் கேசஸ்லாம் இந்த கோர்ட்டுக்கு தான் போகும், இந்த ட்ரிபியூனலுக்கு தான் போகும். ஸோ ஏதாவது ஒரு அத்தாரிட்டி உட்காந்துட்டு அது கோர்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இட் ஹேஸ் டு பி ப்ராப்பர்லி ஆத்தரைஸ்ட் இன் சம் ஆக்ட். அந்த மாதிரி வந்து தான் இங்கே செப்பரேட் சாப்டராக வந்தது. Then special courts இருக்குது related, and moreover the company has to give information and statistics regarding the research or whatever it is. இதெல்லாமே தேவைப்படுச்சு. இது இல்லாமல் மேஜர் சேஞ்சஸ். ஓகே, ஸோ 658 செக்ஷன்ஸ் இருக்கிறதுல 470 செக்ஷன்ஸ் மாற்றுறாங்க. அதுவே பெரிய சேஞ்சஸ் தான். கிட்டத்தட்ட 200 செக்ஷன்ஸ் நாங்கள் கம்மியாக மனப்பாடம் செஞ்சோன்னு சொல்லலாம். ஓகே, இட்ஸ் நாட் லைக் மக்கிங் அப் ஆல் த செக்ஷன்ஸ். ஆக்சுவலாக மோர் நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்கும்போது ஒரு செக்ஷன்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு இருப்போம். இந்த செக்ஷன்ஸ் ரெஃபர் பண்ணும்போது வேற ஒரு செக்ஷன் போகும்போது அந்த செக்ஷனில் இந்த செக்ஷனில் இருக்கிறது கான்ட்ராடிக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ த வே யூ இன்டர்பிரட் ஷுட் பி ப்ராப்பர். ஸோ வி த கம்பெனி செக்ரட்டரிஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு செக்ஷன் இன்னொரு செக்ஷன் ரெஃபர் பண்ணும்போது அதுக்கும் சேம் மீனிங், கம்பெனி லா எப்படி நம்ம ப்ரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம், அதே மாதிரி கம்ப்ளீட் மீனிங் வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வரதுக்கு இன்டர்பிரேட் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் வெரி மேஜர் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ கிட்டத்தட்ட 200 செக்ஷன்ஸ் குறைஞ்சது. ஸோ கம்பெனி செக்ரட்டரிஸ் மற்ற ஆடிட்டர்ஸ் எல்லாம் வெரி ஹாப்பி வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் சொன்னோம். அண்ட் 15 ஷெடியூல்ஸாக இருந்தது 7 ஷெடியூல்ஸாக மாறிச்சு. ஓகே, அண்ட் சம் மேஜர் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இன்கார்பரேஷன் ஆஃப் அ கம்பெனியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி நம்ம பார்த்துருக்கோம். பப்ளிக் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி இருக்குது. அதோடு சேர்த்து 1% கம்பெனியை கொண்டு வந்தாங்க. ஸோ பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் 1% கம்பெனி கூட கொண்டு வந்தாங்க. அண்ட் மோரோவர் ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 50 தான் இருந்தது. முன்னாடி மினிமம் 2 மெம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம், 50 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். பட் இங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா 200 மெம்பர்ஸ் வரைக்கும் வந்துட்டு பண்ணாங்க. ரைட், ஓபிசிங்கிறது வந்து நியூலி இன்ட்ரடியூஸ்ட் கான்செப்ட். இது வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரியில், இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில், அதுக்கு முன்னாடி இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆக்டில் எங்கேயுமே வந்துட்டு ஓபிசிங்கிற கான்செப்டில் வேற ஊரில் இருந்தது, பட் இந்த ஊரில் இல்லை. ஸோ ஓபிசி வாஸ் நியூலி இன்ட்ரடியூஸ் கான்செப்ட். இது வந்து 2013 ஆக்டில் தான். அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், நாட் கம்பெனிஸ், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். முன்னாடி வந்து பப்ளிக் கம்பெனிக்கு மட்டும் கம்பல்சரின்னு சொல்லியிருந்தாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வாங்கின பிறகு தான் ஒரு கம்பெனி தே கேன் ஸ்டார்ட் இட்ஸ் பிஸ்னஸ்ங்கிற மாதிரி. பட் இட்ஸ் நவ் அப்ளிகபிள் டு ஆல் த கம்பெனிஸ். இட்ஸ் நவ் அப்ளிகபிள். இட்ஸ் அ டிக்ளரேஷன் டு பி ஃபைல். நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், இதை பற்றி பண்ணியிருப்பேன். ஸோ இட்ஸ் அ டிக்ளரேஷன் டு பி ஃபைல் பை ஆல் த கம்பெனிஸ். ரைட், நெக்ஸ்ட் MOA ஆப்ஜெக்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்டாக பிரிச்சிருந்தாங்க முன்னாடி. ஒன்று வந்து மெயின் ஆப்ஜெக்ட், ஹெட்டிங் எப்படி இருக்கும்னா மெயின் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். இன்னொரு ஹெட்டிங் வந்து ஆன்சலரி ஆப்ஜெக்ட்னு இருக்கும். மெயின் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆன்சலரி ஆப்ஜெக்ட் சொல்லி 2 ஹெட்டிங்காக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 2013 ஆக்டில் வந்து மெயின் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆன்சலரி ஆப்ஜெக்ட் தராதிங்க, ப்ரொபோஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபர்தரன்ஸ் ஆப்ஜெக்ட்னு கொடுங்க. அதே தான், பட் த நேம் வாஸ் கிவன் டிஃப்ரெண்ட். மெயின் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆன்சலரி ஆப்ஜெக்ட் நிறைய பேர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, மெயினாக எங்கள் கம்பெனி இந்த பிஸ்னஸ் பண்ணாங்க, சைமல்டேனியஸாக இந்த பிஸ்னஸும் பண்ணோம், சின்ன அந்த பிஸ்னஸ் பண்ணோம். அது என்ன அர்த்தம்? Companies made for business as a voluntary association made for profit and doing business தான். அப்போ ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுறது என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறது கான்கிரீட்டாக கொடுங்க. அதெல்லாம் மெயின் பிஸ்னஸ், ஆன்சலரி பிஸ்னஸ், அந்த மாதிரி டேர்ம்ஸே வேண்டாம், இனிமேல் கன்ஃபியூஷனே வேண்டான்ட்டு ப்ரொபோஸ்டு பிஸ்னஸ் அண்ட் ஃபர்தரன்ஸ் டு த பிஸ்னஸ், விச் மீன்ஸ் தட் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அந்த பர்பஸ், தட் இஸ் அந்த ப்ரொபோஸ்டு பிஸ்னஸை கொடுங்க. அண்ட் இந்த ப்ரொபோஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன சப்போர்ட் தேவைப்படுது, ஃபர்தரன்ஸ் ஃபார் என்னது இன்க்ரீஸிங் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணணும், மெயின் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லை. ப்ராபப்ளி கிப்ஸ் குளோபல் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அப்பப்போ. கிப்ஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட், இது வந்து ஆடிட் ரிலேட்டட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஃபர்ம், தட் இஸ் அ கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி. ஸோ ஆடிட் ரிலேட்டட் சர்வீஸுங்கிறப்போ நான் யாரெல்லாம் ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரா, கவர்மெண்ட்டோட கான்ட்ராக்டில் என்டர் ஆகலாம், ப்ரைவேட் பிளேயர்ஸோட கான்ட்ராக்டில் என்டர் ஆகலாம். இதெல்லாமே வந்து எங்கே இருக்குன்னா ஃபர்தரன்ஸில் இருக்கும். ப்ரொபோஸ்டு ஆப்ஜெக்ட்டுங்கிறது மெயின் என்னது ஆடிட் ரிலேட்டட் சர்வீசஸ். ஃபர்தரன்ஸில் என்ன இருக்கும், நான் யாரோடலாம் கான்ட்ராக்டில் என்டர் ஆகி எப்படியெல்லாம் நான் இது பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கம்பெனி பண்ண முடியும். இல்லைனா வந்து அல்ட்ரா வயர்ஸும் சொல்லுவோம். ஓகே, அல்ட்ரா வயர்ஸும் சொல்லுவோம். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது. அண்ட் மெயின் அண்ட் ஆன்சலரி ஆப்ஜெக்ட்ங்கிற கான்செப்ட் வந்து வேண்டாங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஃபர்தரன்ஸ். ஆக்சுவலாக அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ்ட் அண்ட் ஃபர்தரன்ஸுங்கிற வேர்டே இருக்கும். ப்ரொபோஸ்னா
இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக நாங்கள் கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறோம். தட் இஸ் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறோம், எல்லாருமே சேர்ந்து அசோசியேட் ஆன மாதிரி. ஃபர்தர் கேஸில் வந்து நாங்கள் இதுவும் பண்ணுவோம், அப்போ அதெல்லாமே இருக்கலாம். இஸ் இட் ஓகே? பட் மோரலஸ் வந்து நிறைய பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து KMP, கீ மேனேஜரியல் பர்சனல். நேமே பார்த்தீங்கன்னா கீ VIP மாதிரி KMP. ஓகே, கீ மேனேஜரியல் பர்சனல். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இதுவாக தான் இருக்கும். கம்பெனிஸ் ஆக்ட் 2000 ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லலாம். கீ மேனேஜரியல் பர்சனல். ஓகே, ஹி இஸ் அ பர்சன், ஓகே, who is there in the managerial capacity இருக்கிறது, and he is a very most important person in this category. Key managerial person. ஒரு சில கம்பெனிக்கு வந்து கீ மேனேஜரியல் பர்சன் கம்பல்சரின்னு கொண்டாங்க, அது ஹோல் டைமில் இருக்கணும்ட்டு. அதுதான் அந்த 4th பாயிண்ட். ஹோல் டைம் KMP கட்டாயமாக வந்து கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அது செக்ஷன் 203 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே செக்ஷன் 2 சப்செக்ஷன் 51ல KMPனா யாருன்னே டிஃபைன் பண்ணுறாங்க. முன்னாடி இந்த டெஃபினேஷன் இல்லை. KMPனா யாருங்கிற டெஃபினேஷன் இல்லை. அப்போ வந்து KMPனா யாருன்னு தெரியணும்ல. பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு KMP, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. நிறைய டைரக்டர்ஸ் இருப்பாங்கப்பா, ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல் ஓவர் த ஆல் அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி யார் வச்சுட்டு இருக்க போகிறா? மேனேஜிங் டைரக்டர், MD. ஓகே, அந்த MDங்கிற ரோலே வந்து பயங்கர கெத்தான ரோல்னு சொல்லுவாங்கல்ல. மேனேஜர்னு சொல்லுவோம். இது மேனேஜர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர், இந்த ஃபீல்டுக்கு இருக்கிற மேனேஜர், அந்த மேனேஜர் இல்லை. மேனேஜர் இல்லைனா மேனேஜிங் டைரக்டர், ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ரோஸ். டெர்மினாலஜிஸ் தான் டிஃப்ரெண்ட்டு, பட் ஈக்குவல் ரோஸ் தான். கம்பெனி செக்ரட்டரி, எஸ் KMP அவங்க. ஹோல் டைம் டைரக்டர். ஓகே, நார்மலாக ஒரு கம்பெனினா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கம்பெனியை ரன் பண்ணுவாங்க. பட் இவர் ஹோல் டைம் டைரக்டருங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனிக்குள்ளே உட்காந்து டைரக்டர் பண்ணார். ஹோல் டைம் டைரக்டர். CFO ஃபினான்ஷியல் கேஸில் இது வந்து CEO சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இது வந்து CFO சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், அண்ட் அதர்ஸ் மேபி ப்ரிஸ்கிரைப்ட். ஓகே, இது இவங்களுக்கெல்லாம் நம்ம நேம் கொடுக்கறது, இவங்களுக்கெல்லாம் நேம் கொடுக்காது. ப்ராபப்ளி ஒரு சில என்ன சொல்கிறது, லைக் ஒரு சில பிஸ்னஸுக்கு வந்து மார்க்கெட்டிங் தான் மெயினாக இருக்கும். ப்ராபப்ளி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இல்லைனா வந்து ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரி, அங்கெல்லாம் மார்க்கெட்டிங் தான். ஏன்னா காம்படிஷன் வந்து ஹெவி காம்படிஷன். அப்போ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்ணுறவங்க இடத்துல வந்து நீங்கள் என்ன தான் CEO அண்ட் CFOன்னு போட்டால் கூட சீஃப் மார்க்கெட்டிங் மேனேஜர்னு போடுவாங்க. அது சீஃப் CMOன்னு சொல்லுவோம், சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். ஏன்னா அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் தான் மெயின் ரோலே. அது மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் நம்ம கொடுத்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், பட் ப்ரிஸ்கிரைப்டாக இருக்கணும், விச் மீன்ஸ் அந்த பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கணும். இஸ் இட் ஓகே? ஸோ திஸ் இஸ் ஆல் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 51 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. பட் ஒரு சில ப்ரிஸ்கிரைப்டு கம்பெனிஸ் வந்து கம்பல்சரி ஹோல் டைம் KMP இருக்கணும். இவங்கெல்லாம் ஹோல் டைமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர் ஓகே, பட் மிச்சவங்களாம் ஹோல் டைமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஹோல் டைம் KMPயாக அப்பாயிண்ட் பண்ணணும். இஸ் இட் ஓகே? யாரெல்லாம் ஹோல் டைம் KMPயில் அப்பாயிண்ட் பண்ணணும்? மேனேஜிங் டைரக்டர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இல்லைனா மேனேஜர். மேனேஜிங் டைரக்டர் தான் மேனேஜர் தேவையில்லை, ரெண்டு பேரோட ரோலும் சேம் தான். இன்கேஸ் ஒரு கம்பெனியில் ஹோல் டைம் டைரக்டர் இருந்தாருன்னா, ஓகே, இன்கேஸ் ஹோல் டைம் டைரக்டர் இல்லைன்னா, இன் ஆப்சன்ஸ் ஆஃப் whole time director, there should be a chief company secretary and chief financial officer. இது வந்து கம்ப்ளீட்டாக அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் ஆகும். ஃபினான்ஸ்னால அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் தான். இது வந்து செக்ரட்டரியல் ரிலேட்டட் இருக்குது. நம்ம பார்க்கறதாலுமே செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ் தானே. ஸோ சம் செக்ரட்டரியல் ரீசன்ஸ்க்காக வந்து we need to have a whole time company secretary, there is whole time KMP and chief financial officer இருக்க வேண்டியதாக இருக்கும். So first one, incorporation of a company related, second one with respect to MOA, third one with respect to KMP, fourth one with respect to appointment of whole time KMP, and other thavira with respect to share capital நிறைய changes கொண்டு வந்தாங்க. Let me go one by one. First one, நீங்கள் ஷேர்ஸை வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணலாமான்னா, ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருப்போம். அது பற்றி இல்லைன்னா நம்ம ஃபர்தர் செஷன்ஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணக்கூடாது. இட் வாஸ் ப்ரொஹிபிட்டட். earlier it was there. Now it is prohibited. டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணக்கூடாது. ஆனால் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் அலவுடு. ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் உங்களோட எஃபர்ட்ஸ்க்காக கம்பெனி வந்து ஏதாவது கொடுத்துட்ருக்கோம். உங்களோடதுன்னா எம்ப்ளாயீஸ், டேரக்டர்ஸ் யாராவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இந்த பேட்டன்ட் கொடுத்தவங்களுக்காக, காப்பி ரைட்ஸ் கொடுத்தவங்களுக்காக வந்து ஏதாவது என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, they will give some shares like. அதுதான் வந்து வேர்வை சிந்தி, ஸ்வெட்னா வேர்வை சிந்தி உழைக்கிறது. ஏசியில் உட்காந்து எப்படி வேர்வை சிந்தி உழைக்கிறாங்கன்னு கேட்காதீங்க. ஸ்வெட்டுன்னா கம்பெனிக்காக உழைக்கிறாங்க இல்லையா, கம்பெனிக்காக பண்ணுறாங்க. எல்லாரும் தான் கம்பெனிக்காக பண்ணுறாங்க. எல்லா எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, எல்லா டேரக்டர்ஸ், அவங்க எல்லாமே வந்து சேலரி வாங்கிட்டு கம்பெனிக்காக பண்ணுறாங்க. இவங்க வந்து சேலரி வாங்கிட்டு கம்பெனிக்காக பண்ணாலும் தே ஷோ த ஸ்கில் அவுட் சைட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். அவங்களுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் அலவுடு. மிச்ச ஷேர்ஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அலவுடு இல்லை. அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது.
redeemable preference shares அப்படின்னா என்னன்னா preference shares கொடுத்து அப்படியே விட்டுறக்கூடாது, திரும்ப வாங்கிக்கணும். redeemable preference shares, irredeemable preference shares சொல்லுவோம். ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை கொடுத்துட்டு அதுக்கு பாட்டு அவங்க வச்சுட்டு இருக்கலாம். ஓகே, கம்பெனி திரும்ப வாங்கணும்னு அவசியம் இல்லை. redeemable, irredeemable, cumulative, நான் cumulative. redeemableலாம் திரும்ப வாங்கிக்கிறது, irredeemableலாம் திரும்ப வாங்கணும்னு அவசியம் இல்லை. cumulative ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸே வந்து என்னன்னா வருஷம் ஆனுவலாக டிவிடெண்ட் கம்பல்சரி கொடுக்கணும். பேரே வந்து 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர், 15% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் இருக்கும். அப்போது க்யூமுலேட்டிவாக இருந்துச்சுன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு இயரில் வந்து ப்ராஃபிட் வரலன்னா அந்த ப்ராஃபிட்டெல்லாம் அக்குமுலேட் பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷம் ப்ராஃபிட் வரலன்னு வச்சுக்கோங்க, 2 இயர்ஸுக்கு வந்து ப்ராஃபிட் வரல, இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் அக்குமுலேட் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் வரலன்னா டிவிடெண்ட் கொடுத்துருக்க முடியாதுல்ல, அதை அக்குமுலேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக டிவிடெண்ட் தருவாங்க. க்யூமுலேட்டிவ். நான் க்யூமுலேட்டிவ்னா ப்ராஃபிட் வந்தால் தான் டிவிடெண்ட், ப்ராஃபிட் வரலாம் கொடுக்க மாட்டோம், 10 வருஷம் ஆனாலும் கொடுக்க மாட்டோம். நான் க்யூமுலேட்டிவ். ஆனால் irredeemable ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுங்கிறது இல்லை, இப்போ வந்து அது டோட்டலி ப்ரொஹிபிட்டட். redeemable preference shares இருக்குது. அப்போது பை டிஃபால்ட்டாக நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிங்கன்னா redeemable irredeemable மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, இது redeemable preference shares தான் இருக்கும். அப்படின்னா நீங்கள் திரும்ப வாங்கிக்கணும். எவ்வளோ வருஷத்துக்குள்ளே? நாட் மோர் தென் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 20 இயர்ஸ் தான், அதுக்குள்ளே திரும்ப வாங்கிக்கணும். அப்போ ரிடம்ஷன் பீரியட் என்ன மென்ஷன் பண்ணணும்னா 20 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வாங்குற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். பட் ஒரு சில கேசஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், ப்ரிஸ்கிரைப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் தான் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை வந்து அந்த ஜெஸ்டேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் எல்லாம் ஆகும். அதனால் வந்து இட் நீட் சம் டைம் இல்லையா, அதனால் வந்து மோர் தென் 20 இயர்ஸ் வைக்கலாம் ரிடம்ஷன் பீரியட். அப்படின்னா மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் வைக்கலாம்னு கொடுத்துருக்காங்க கம்பெனிஸ் ஆக்டில். ஸோ மோர் தென் 20 இயர்ஸ் ஜென்ரலாக இருக்கக்கூடாது, பட் இன்ஃப்ரா ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும்போது மோர் தென் 20 இயர்ஸ் இருக்கலாம். இன் அடிஷன் டு தட் 20 to 30 இயர்ஸ் இருக்கும்ல, 20 இயர்ஸ் முடிஞ்சிச்சு, 30 இயர்ஸ் வரைக்கும் ரிடம்ஷன் பீரியட் இருக்குது. அந்த 20 to 30 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்குல்ல, 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும் சொல்ல 27 இயர்ஸ் கூட இருக்கலாம். அப்போ 20 இயர்ஸ்க்கு பிறகு எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கோ அந்த அவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸில் ஒவ்வொரு பார்ட்டாக ஆனுவலாக ரிடீம் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ரிடம்ஷன் அ போர்ஷன் ஆஃப் இட் ஆனுவலி. ஓகே, ப்ராபப்ளி ஐ மே ரைட் இட் ஓவர் ஹியர். ஸோ 2000ல் redeemable preference shares இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, RPS போடுறேன். 2027ல they have to redeem it. This is with respect to infrastructure project. அப்போ எவ்வளோ வருஷம் இருக்குது? 27 இயர்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது 2000லேருந்து 20 இயர்ஸ், 2000லேருந்து 20 இயர்ஸுக்கு 2000லேருந்து 20 இயர்ஸ் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் அவங்க வந்து நார்மலாக டிவிடெண்ட் மட்டும் பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, அதுக்கு பிறகு இருக்குல்ல ப்ளஸ் ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா, ப்ளஸ் 7 இயர்ஸுக்கு டிவிடெண்ட் பே பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிடம்ஷனும் பண்ணுவாங்க. they'll go for redeeming also. அப்போ அந்த 7 வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 7 டிவிஷனாக பண்ணி டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. தட் இஸ் 7 பார்ட்டாக பண்ணி டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ a portion of it will be redeemed annually. இதெல்லாம் எந்த கான்செப்ட் எப்போ வருதுன்னா 2013 ஆக்டில் தான் வருது. அண்ட் ஷேர் கேபிட்டல் ஆல்டர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. MOAல டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் பார்த்துருக்கோம், கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். 11th வீடியோ பாருங்கள், அதில் ரொம்ப நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் MOAயோட கிளாஸஸ். அதில் ஷேர் கேபிட்டலுங்கிறது ஒரு கிளாஸ் which the company having share capital will have this clause. Company having share capital இருக்குது, company not having share capital இருக்குது. Company having share capitalல இந்த clause compulsory share capital clause. அதில் நீங்கள் share capital increase பண்ணணும், ஏதாவது மேஜர் சேஞ்சஸ் பண்ணணும்னா you have to give the notice of alteration. that is alter பண்ணுறீங்கன்னா notice of alteration கொடுக்கணும். notice of alterationங்கிறது எப்படி தரணும்னு பார்த்தீங்கன்னா you should file it as a notice, ஃபைல் பண்ணணும். ஓகேயா, ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் இருக்குது, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஃபார்ம் இருக்குது. ஃபார்மில் நீங்கள் ஃபைல் பண்ணணும். 30 டேஸ்க்குள்ளே ஃபைல் பண்ணணும். நீங்கள் மாற்றிட்டு இருப்பீங்க, நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஹெல்ப் பண்ணி நீங்கள் ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணி நீங்கள் மாற்றிட்டு இருப்பீங்க. ஓகே, பட் இது வந்து எஃபெக்டிவ் ஆகணும்னா you have to file a notice in the prescribed form within 30 days from the date of passing the resolution with respect to the redemption of redeemable preference shares. redeemable preference sharesக்காக இது கொடுத்துருக்காங்க. is it okay? and next was consolidation and division of shares. in case என்னோட ஷேர்ஸ் வந்து ₹10 ஃபேஸ் வேல்யூவாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ₹5 ஃபேஸ் வேல்யூவாக மாற்றுறேன். பண்ணலாம் அலவுடு. ₹5 தான் ஃபேஸ் வேல்யூவாக மாற்றணும்னு அவசியம் இல்லை, ₹100 ஷேர்ஸ் கூட மாற்றலாம். ₹100 ஃபேஸ் வேல்யூவாக மாற்றலாம். அப்போது ₹5 மாற்றலாம், ₹100 மாற்றலாம். அது எப்படி மாற்றுவாங்க? இப்போது நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க ₹10 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ₹5 ஷேராக மாற்றுறாங்கன்னா 2 ₹5 தானே, ஒரு ₹10. ஸோ இது ஹேவிங் 2 ஷேர்ஸ். ஹோப் யூ கெட் மை பாயிண்ட்.
ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10 rupees. அப்படி தான் நம்மளுக்கு MOAல இருக்குது, அப்படி தான் உங்கள் ஷேர் சர்டிஃபிகேட்டில் இருக்குது, அப்படி தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இப்போது ஒரு ஷேரை வந்து 2ஆக மாற்றுறாங்க. விச் மீன்ஸ் தட் 10 ரூபாய் ஷேர் வேல்யூவை 5 ரூபாய் ஷேர் வேல்யூவா? ஒன்றும் இல்லைப்பா, யூ ஹேவ் அ 10 rupees கரன்சி நோட். 10 rupees கரன்சி நோட் வச்சிருந்தாலும் சேம் தான், 2 5 ரூபாய் காயின் வச்சிருந்தாலும் சேம் தானே. அப்போ 2 5 ரூபாய் காயின் வச்சிருந்தீங்க 2 ஷேர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு 10 rupees காயினோ இல்லை ஒரு 10 rupees கரன்சி நோட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஷேர் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸ்னு சொல்லுவோம். இது 100 rupeesங்கிறது வேற ஒன்றும் இல்லை. 10 rupees வந்து 10 வச்சுருக்கீங்க. 10 rupees நோட்டோ கரன்சி நோட்டு 10 வச்சுட்ருக்கீங்க. அந்த 10மே சேர்த்தா ஒரு 100 ரூபாய் கிடைக்குமா? அந்த ஒரு 100 ரூபாய் ஷேராக மாற்றுறது. இந்த மாதிரி மாற்றுறதுனால என்ன ஆகும்னா, ஓட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ரெசல்யூஷன்லாம் ஓட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஷேருக்கு ஒரு ஓட்டு வச்சுருப்பாங்க. கரெக்டாக 1 ஷேர்னா 1 vote. ஒரு ஷேருக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேஸில் ஃபஸ்ட்டு கேஸ் வரும் டிவிஷனுக்கு. 10 ரூபாங்கிறது ஒரு ஷேரு. இப்போ 5 ரூபாய் 2 ஷேர் கிடைக்குதுல்ல, என்னாச்சு? ஒரு ஷேர் ஒரு ஓட்டுனா 2 ஷேருக்கு 2 ஓட் கிடைக்கும். அப்போ இந்த கேஸில் 2 ஓட் கிடைக்கும். கரெக்டாக இந்த கேஸில் 100 ரூபாய் ஷேராக மாற்றிருக்கீங்க. அப்போ எத்தனை ஷேராக உங்களுக்கு இருந்திருக்கும்? 10 ரூபாய் ஷேர் இருந்திருக்குமா? 10 rupees 10 ஷேராக இருந்திருக்குமா? அப்போது 10 ஓட்டுக்கு பதிலாக எத்தனை ஓட்டு மாறி இருக்கு? ஒரு ஓட்டாக மாறிடுச்சு. இங்கே 1 ஓட் வந்து 2 ஓட்ஸாக மாறிடுச்சு. கன்சாலிடேட் பண்ணனால சேர்த்தனால 10 ஓட் வந்து எவ்வளோ ஓட்டாக மாறிடுச்சு? 1 ஓட்டாக மாறிடுச்சு. இதனால ஓட்டிங் பர்சன்டேஜ் மாறும். சேஞ்சஸ் இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் இருக்கிறனால இந்த கன்சாலிடேஷன் டிவிஷன் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கெட் த ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் த ட்ரிபியூனல். ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட மட்டும் வாங்கினா பார்த்தாது, ட்ரிபியூனல் கிட்டேயும் நீங்கள் ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும். அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ NCLT, ட்ரிபியூனல்னா NCLT. ஓகே, NCLT வாஸ் கிவன் தட் மச் பவர்ஸ். ஸோ எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து, ஏன்னா கம்பெனி வந்து இன்வெஸ்டர்ஸ் யாரோ கண்ணுக்கு தெரியாதவங்க, யாரோ முகம் தெரியாதவங்க. இப்போ நான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணுறேன்னா, பிஸ்னஸ் பண்ணுறேன்னா, நான் கடன் வாங்க போகிறேன்னா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்குவேன், பேங்க் கிட்ட வாங்குவேன். பட் இந்த கம்பெனி வந்து இட்ஸ் வைடர் இன் நேச்சர் அண்ட் மோரோவர் ஆர்டிஃபிஷியல் பர்சனாக இருக்கிறனால என்ன நடந்தாலும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, தட் இஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியாமலே நடந்துட்டுருக்கோம். அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரியல் ஓனர்ஸ். ஸோ அந்த சென்ஸில் பார்க்கும்போது இவ்வளோ சேஞ்சஸ், இவ்வளோ விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. தட்ஸ் வை ஐ எம் கோயிங் ஹியர் இன் டீட்டெயில். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஹோல் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். லெட் அஸ் கண்டினியூ த சப்சிக்வென்ட் கிளாஸ் with respect to next heading.